நம்ம காலர் நெக் டாப் செய்யும் பொழுது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டாப்பை ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இதை தேய்ச்சி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு சென்டர் வந்துடும். சென்டர் வந்ததுக்கப்புறம் இந்த சாக் பீஸை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஓப்பன் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஒரு சாக் பீஸ் கோடு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு பீஸ் 4 இன்ச்சஸ் அகலம், 4 or 5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம் அகலம் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அந்த ஓப்பனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு ரிப்பன் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி சென்டர் மடித்து இதை விரிச்சிடுங்க. சென்டர் மடித்ததுக்கப்புறம் பாயிண்ட் பண்ணி வரையணும். அதாவது இந்த சென்டருக்கு இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, அப்படி வர மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஸ்கேல் கொடுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் தேவையோ அவ்வளோ தூரம் இப்படி ஒரு கோடு போட்டுடுங்க. போட்டுட்டு ஸ்கேல் கோடு வரைய போகிறோம். நம்ம ஸ்கேல் வச்சு இந்த ஷேப்பை ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம தைக்க போகிறது இந்த இடத்துலேருந்து தைச்சு இப்படி திருப்பணும். இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி கழுத்து ஃபினிஷிங் கொடுத்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே விட்டுடுங்க. இந்த சென்டரும் இந்த சென்டரும் இந்த கோடும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சாக் பீஸ் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது ஒன்றா இருக்க மாதிரி பார்த்து பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை தச்சு இப்படி ஸ்கொயர் டர்ன் ஆகி இப்படி மேலே வரணும். தச்சுக்கிட்டே வந்து இந்த இடத்துல பா மாதிரி திருப்பி இந்த ஸ்கொயர் டர்ன் ஆகி வெளியே வந்துடும். இதை தச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இவங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சென்டரில் ஒரு லைன் வச்சோம் இல்லையா மடிப்பு, அந்த லைனை மட்டும் ஒரு மெதுவாக வெட்டிட்டு வாங்க. நம்ம தச்சதில் படாமல் பார்த்துக்கோங்க. படாமல் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கட்டர் யூஸ் பண்ணி இந்த முக்கோணம் அந்த கோன் இருக்கு இல்லையா, பா கோன், அந்த கார்னரில் ஒரு கட்டு, இந்த பா கோன் கார்னரில் ஒரு கட்டு, தையலில் படாமல் அப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு பின்ன ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிடுங்க. டோட்டலாக இதை உள்ளே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு வழக்கம் போல் நம்ம இந்த எட்ஜ் அடிக்கணும். எட்ஜ் அடிக்கும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை இப்படி மடித்து வச்சு நெக்கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து இதில் எட்ஜு ஸ்கொயர் மாதிரி வந்து இதையும் அதே மாதிரி மடித்து நெக்கு கூட ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சு இதை ஃபிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ஃபினிஷிங் கொடுத்துருவோம். சொன்ன மாதிரி இவங்க தச்சு கொண்டு வந்துட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கழுத்துலேருந்து ஃபிட் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு இல்லையா, இந்த ஹோல்ஸை இப்போ நம்ம அடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மெட்டீரியலில், அதாவது ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலில் நமக்கு எவ்வளோ ஹைட்டோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஒரு ரிப்பன் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ 4 இன்ச்சஸ் இருக்கட்டும். இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸ் மடித்து இதை இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த இடத்த நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்பனை இங்கே கொண்டு வந்து வைங்க. இந்த கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இதை கரெக்டாக இப்படி பிடிச்சு இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தச்சு எப்படி இந்த ஓப்பனுக்கு முன்னாடி வரைக்கும் நிறுத்தி கொண்டு வந்துடுங்க. இந்த ஒரு தையல் போட்டு வந்துங்க பார்ப்போம். இப்போ இவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் எப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த எட்ஜில் தையல் போட்டு வரணும். தையல் போட்டுகிட்டே வந்து இந்த பீஸில் இப்படி பட்டையாக மடிச்சிடுங்க. மடித்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி. இதை தச்சு இந்த பிசுறுகளை மடித்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸில் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த இடம் ஃபிட் ஆகிடும். இது ஓப்பனாக இருக்கும். நம்ம இங்கே ஊக்ஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க தச்சுக்கிட்டு வரட்டும். இப்போ இவங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் தைச்சிருக்காங்க. தைச்சாச்சு. இப்போ இது ஓப்பனில் இருக்குது. நம்ம இதில் ஊக்கும் இதில் ஹையும் கட்டிட்டா நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 நெருக்கமாக என்னென்னா 3 ஊக்ஸ் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம கடைகளில் இந்த மாதிரி ஷோ பட்டன்ஸ் கிடைக்குது. நம்ம எந்த கலரில் ஷாலும் லெக்கிங் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலர் பட்டன்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். கை ஊசி ஒன்று வச்சு இது தைச்சிக்கோங்க. வந்து ஓகேயா, நம்ம
நமக்கு இப்போ மெரூன் கலரில் நான் இதுக்கு லெகி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பட்டை தைச்சோம் இல்லையா, இந்த ஒயிட் கலருக்கு பதிலாக இந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணி கூட நம்ம தைக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கலர்ஸ் என்ன கலர்ஸ் நம்ம வேணுமோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணி